அன்பர்களுக்கு வணக்கம். குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டு வருவது போல் என்று எங்கள் இந்திய ஆசிரியரை சொல்வார்கள் எங்களுக்கு. அப்படி வந்தால் நான் ஒருவன் என்று. அதே போல் தான் இன்றைக்கு வழிபாட்டோட நிலைமையெல்லாம் இருக்கிறது. இது தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும். இதற்காக கடுமையான சொற்பிரயோகங்கள் அதை உபயோகப்படுத்த வேண்டியிருக்கிறது. அதுக்கு அன்பர்கள் வருந்தக்கூடாது, சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்கள் நலன் கருதி தான் பலவற்றை எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு திருவண்ணாமலையோட நிலை தெரியும். மாதம் பௌர்ணமி நாளில் நடக்கக்கூட இடைவெளி இல்லாத அளவுக்கு கூட்டம் பெருகி நாட்டின் பல இடங்களிலிருந்தும் பல மாநிலங்களிலிருந்தும் கூட அங்கே வருகிறார்கள். அப்படி அங்கே சிறப்பாக பௌர்ணமி நாளில் வழிபடுகிறார்கள். நல்லது. முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், அண்ணாமலையே ஒரு சிவலிங்கம். எப்படி சிவலிங்கம் என்றால், அங்கே அடிய முடியும் தேடக்கூடிய முயற்சியிலே தீத்திரளாக நிலம் முதல் கீழ் அண்டமுறை நின்ற பெருமானை அங்கே காண முடியாமல் தவித்த போது அந்த லிங்கத்திலேயே பெருமான் தோன்றி அது அப்படியே மலையாக மாறி அங்கே இருக்கிறது. இது வரலாறு. இது ஐயத்திற்கு இடமில்லாத வரலாறு. அதுவே சிவலிங்கம். அதனால தான் அண்ணாமலைக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு. அந்த மலையே சிவலிங்கமாக இருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக அங்கே அடிமுடி தேடிய படலாம் நடந்த அந்த அற்புத வரலாறு நடந்த நிகழ்வு நடந்தது. அப்போது என்ன ஆகிடுது, நம்ம சுற்றி வரக்கூடிய வீதி இருக்கு இல்லையா, அது சிவலிங்கம்னா அது பிரகாரம் இல்லையா, அதுவும் உட்பிரகாரம் இல்லையா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இங்கே இருந்து கொண்டு போகக்கூடிய குப்பைகளை எல்லாம் வீட்டிலிருந்து எடுத்துக்கொள்ள செல்லக்கூடிய உணவாக இருக்கட்டும், இந்த நெகிழி பைகள் போல் பாட்டில் சொல்கிறோம் இல்லையா, நீர் எடுத்து செல்வது, அவற்றையெல்லாம் வீசி வருவது, அங்கே வாங்கி தின்று விட்டு வீசி வருவது, அங்கே அன்பர்களெல்லாம் வரக்கூடிய அடியார்கள் பொதுமக்களுக்கெல்லாம் உணவளித்தால் அது புண்ணியம் என்று கருதி அவர்களெல்லாம் பல இடங்களில் ஏற்பாடு செய்து அப்படியெல்லாம் கொடுக்கிறார்களே, அதை அப்படியே பாக்குத்தட்டுகள் மற்ற இதில் வாங்கி தின்று விட்டு அரைகுறையாக அதை சாப்பிட்டு விட்டு அதை எடுத்து வீசி வீதி தூரம். எப்படிப்பட்ட ஒரு புனித வீதி! சிந்தித்து பார்க்க வேண்டாமா? சிவமே நிலவிய திருவீதி என்று சொல்லி தில்லையுடைய வீதியை சொல்லுவார். கடியார் மனம் வீசும் வீதி, மணங்காமழும் வீதி என்றெல்லாம் சொல்லியிருப்பார்கள். எவ்வளவு ஒரு தீமையை இங்கே ஏற்றி வருகிறீர்கள். உள்பிரகாரம் அது, அதாவது 4 வீதிகள், அந்த சுற்றி வரக்கூடிய அந்த 14 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு பிரகாரத்துக்கு ஒப்பது. அது எவ்வளவு தூய்மையாக நான் இப்போ போற்ற வேண்டுமோ அப்படி போற்ற வேண்டும் என்பதை அன்பர்கள் சிந்தையில் கொள்ள வேண்டும். அப்படி உணவு வழங்குகிறீர்கள் அல்லவா, இவர்கள் இப்படி செய்து போகிறார்கள் அல்லவா. உணவு வழங்கக்கூடியவர்களாக நீங்கள் கொண்டு வந்த பாக்குத்தட்டு 2000 தட்டு 5000 தட்டு கொண்டு வந்தால் நீங்கள் எவ்வளவு உபயோகப்படுத்துகிறீர்களோ அதையெல்லாம் ஒரு சின்ன ஒரு வேனில் எதுலையாவது நீங்களே எடுத்து அதை தூய்மை செய்து போவது என்றால் உணவு வழங்கல், இல்லை என்றால் நீங்கள் வழங்க வேண்டாம். அங்கே அப்பொழுது ஒரு தீங்கு விளைவிக்கிறதற்கு எதற்கு செய்ய வேண்டும்? நீங்கள் ஒரு பெரிய திருத்தொண்டாக செய்கிறீர்கள், நீங்கள் போற்றத்தக்கவர்கள். தயவு செய்து அப்படி மக்கள் அங்கே விட்டு செல்லக்கூடியது. அங்கே நகராட்சி ஊழியர்கள்லாம் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் என்ன செய்வோம், ஒரே இடத்தில் ஒரு குவியலாக எடுத்து போட்டிருந்தால் நாங்கள் எளிதாக அள்ளி செல்வோங்கள், நாங்கள் பொறுக்க வேண்டியிருக்கிறது, எங்களுக்கு தூய்மை செய்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது என்று அந்த நகராட்சி பணி செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்கள்லாம் மிகவும் வருத்தமாக அங்கே கூறியிருக்கிறார்கள். இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்காக நம்ம போகக்கூடாது. இல்லை, இதெல்லாம் என்னால் தூய்மையாக கடைபிடிக்க முடியாது, நான் அங்கே தான் இப்போ அங்கே தான் சுத்தம் பண்ணோன்னா, அதற்கெல்லாம் சித்தர்கள், முனிவர்கள், தேவர்கள், ரிஷிகள், மகான்கள் இவர்களெல்லாம் அருவமாக வளம் வரக்கூடிய வீதி. எவ்வளவு ஒரு இழிவு இது ஒரு இறை இழிவு அல்லவா. இறைவனுக்கு நாம் இங்கேருந்து போய் வணங்கி இறைவனுடைய அருளையும் நற்பேற்றையும் பெற்று வர வேண்டும் என்று போகக்கூடிய நாம் செய்து வர கூடிய செயல்கள் எல்லாம் மிகவும் சரியாக என்று அன்பர்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதான் சிவமே நிலவிய திருவீதி என்று தில்லையை போற்றுவார். அதோட வீதியை பெருமையை, ஒரு ஆலயம் இருக்கிறது என்றால், சிவாலயம் இருக்கிறது என்றால், அதை சுற்றி வரக்கூடிய வீதியோட பெருமையை உலகுக்கு, புனிதத்தை உலகுக்கு உணர்த்த வேண்டி நாவுக்கரசர் பெருமான் தில்லையிலே 4 வீதியிலும் தில்லையை விட்டு விடைபெற்று செல்லுவதற்கு முன் அங்கே வீதிக்கு வீதிகளிலே 4 வீதிகளிலும் புரண்டு மெய்யால் புரண்டு, இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். அவ எப்படிப்பட்ட வீதி தில்லை வீதி! அப்படிப்பட்ட புனித உடையது தானே அண்ணாமலையாரோடைய திருவீதியும். பொய்ப்பிறவி பிணி ஓட்டும் திருவீதி புரண்டு. அந்த என்னன்னா, இந்த மாயப்பிறவி நாம் பிறந்து இறந்து என்று இருக்கிறோம்ல, இந்த பிணியை ஓட்டக்கூடிய அப்படி புண்ணியத்தை விளைவிக்கக்கூடிய வீதிகள் தில்லை வீதிகள் என்று சொல்கிறார். திருவீதி புரண்டு வளங்கொண்டு போந்தே.
எப்புவிக்கும் நிறைந்த எப்புவனங்களும் நிறைந்த திருப்பதியின் எல்லையினை இறங்கி ஏற்றி அங்கே போய் தில்லையோட எல்லையை இப்போ அடையும் முன்பு அடைய போகும் முன்பு வெளியேறும் முன்பு அதை அங்கேருந்து தொழுகிறார். அதேபோல் ஞானசம்பந்தர் பார்த்திங்கன்னா அந்த எல்லைக்கு வந்தோடனே தொழக்கூடியது அப்படியெல்லாம் பல இடங்களெல்லாம் இருக்கும் என்பதால் அந்த வீதிகளோட புனிதத்தை நான் காக்க வேண்டும். அண்ணாமலை பார்த்திங்கன்னா நாவுக்கரசர் பெருமானும் அங்கே வளம் கொண்டு போயிருக்கார். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஞானியர்கள்லாம் போயிருக்காங்கன்னு. செங்கன் விடையார் அண்ணாமலையை தொழுது வளங்கொண்டு திருநாவுக்கரசு புராணத்தில் 312வது பாட்டில் அண்ணாமலைக்கு போய் அண்ணாமலையை அப்படியே தொழுது வளங்கொண்டு வந்திருக்கிறார். அண்ணாமலையே லிங்கமாக ஞானசம்பந்த பெருமானுக்கு அரையணி நல்லூரில் இருந்து தோன்றி இருக்கிறது. அண்ணாமலை அங்கு அமரர் பிரான் வடிவு போன்று தோன்றுதலும் கண்ணால் பருகி அந்த அண்ணாமலையோட அழக அந்த சிவலிங்கமாக சிவமாகவே திருக்கையிலைக்கு இணையான சிவமாகவே கருதி கண்ணால் பருகி கை தொழுது கலந்து போற்றும் காதலினால் உண்ணாமுலை உமையாளுடன் என்று எடுத்து பாடி வருவதாக இங்கே சேக்கிழார் திருஞான சம்பந்த புராணத்தில் 970வது பாடலில் அங்கே பாடியிருப்பார். அதனால் நம்ம அந்த திருவீதி அவ்வளவு புனிதமாக வைத்திருக்க வேண்டும். அங்கே கொடுக்கக்கூடிய பொருள்களை வாங்கி அங்கேயே எரிந்து விட்டு எச்சில் உமிழ்ந்து இப்படியெல்லாம் அசுத்தம் செய்து விட்டு வருவது என்றால் இந்த பாவத்தை ஏற்றி வருவது. அதாவது விரதம் இருந்து போற்றி நான் அண்ணாமலையாரை தொழுது வணங்க வேண்டும் என்று பல கிலோமீட்டர் தொலைவுகள்லாம் அங்கிருந்து அந்த அண்ணாமலையை அசுத்தம் செய்து விட்டு போனால் கொஞ்சமாவது நமக்கு சிந்தையில் சிந்திக்க வேண்டாமா? அப்போ புண்ணியமாக கிடைக்கும். அண்ணாமலை நீ உணவை உண்டு விட்டு அங்கே வீசி எறிந்து விட்டு போனால் அங்கே ஒரு முனிவர் அருவமாக நடப்பார், சித்தர் அருவமாக இருப்பார். சித்தர்கள் இன்றும் அங்கே இருக்கிறார்கள், உழவுகிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்படி தயவுசெய்து அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் தயவுசெய்து அண்ணாமலைக்கு போக வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது வருந்தாதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய மனநிலை உங்களுடைய பக்குவம் எப்பொழுது சரியாக வருகிறதோ அப்பொழுது போங்கள். நீங்கள் போக வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வது உங்களுக்கு உங்களை காக்க வேண்டும், உங்கள் தீங்கு ஏற்றுவதிலிருந்து காக்க வேண்டும். இது சிவ அபச்சாரம், இறைவனுக்கு எதிரான குற்றத்தை தயவு செய்து செய்யாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்ற அன்பர்களும் அடியார் பெருமக்களும் இதை பொதுமக்கள் மட்டுமல்ல வரக்கூடிய பொதுமக்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அங்கே வளம் வரக்கூடிய அடியார்கள் இவற்றையெல்லாம் கண்டால் அந்த தீங்குகளை எல்லாம் சுட்டி இவற்றை செய்யாமல் காக்க வேண்டும் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் அருள வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.